ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஹரிணி லைஃப் கோச். நான் டியூட் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். சைக்காலஜிக்கல் ரிவ்யூ பற்றி நம்ம பேச போகிறோம். படத்தோடைய கதை பற்றி இல்லை, பட் நம்மளுடைய டேக்அவேஸ் இருக்கும் இல்லையா? இது ஒரு முக்கியமான பதிவு, அதனால் முழுசாக பாருங்கள். நீங்கள் பாதியில் பார்த்தீங்கன்னா பாதி விஷயத்த மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இந்த சைல்டுஹுட், அதாவது டீனேஜர்ஸ்க்கு வரது லவ்வா, ஃபீலிங்ஸா, கேரா அப்படின்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியலை. சரிங்களா? ஒருத்தர் கூட பழகும்போது ஒருத்தர் கேரிங்காக இருக்காங்கன்னா அதை லவ்னு மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. ஜென்ரலாக இந்த சைல்டுஹுட்டில் கூடவே பழகிட்டே இருக்கிறவங்க கூட கேர் இருக்கும். அது அந்த ஹார்மோன்ஸ் நிறைய ஆக்ட் பண்ணும் இந்த டீனேஜ் ஸ்கூல் டைம்ஸில். ஸ்கூல் ஏஜ்னு இருக்கு இல்லையா? அந்த டைமில் அந்த ஹார்மோன்ஸ் நிறைய அவங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோரிங் ஆட்டிடியூடு எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். அப்போ ட்ரஸ்டபிள் பர்சன்ஸ் சைக்காலஜிக்கலாக சூஸ் பண்ணுவாங்க அவங்க. அது கேர் ஆர் லவ் அப்படிங்கிறது புரியாது. ஸோ அந்த புரியாத வயசில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படிங்க. இது தயவுசெய்து உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் போட்டு காமிங்க. நீங்கள் ஃபிலிம்ஸ் பார்க்க வைக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில தகவல்கள் நான் சொல்கிறேன் இல்லையா, சைக்காலஜிக்கலாக இது காமிங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு காமிங்க. ஸ்கூல் டைமில் வர்றது மேக்ஸிமம் இன்ஃபேக்சுவேஷனாக தான் இருக்கும். அது ஒரு சிலருக்கு இது ஹர்ட்டிங்காக இருக்கலாம், பட் நான் ஃபுல்லாக சொல்ல வரதை கேளுங்க. காலேஜ்லேயும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? இந்த ப்ளஸ் டூலலாம் எஜுகேஷ்னல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் காலேஜ்லேயும் எந்த காலேஜில் சேர்றது ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் தான் சேருவாங்க. ஸோ எமோஷ்னலி அட்டாச் ஆகுறாங்க இல்லையா சில சமயம். அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் காலேஜில் போகும்போது அட்லீஸ்ட் யூ வில் பி மெச்சூர்டு, கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும் உங்களுக்கு. பட் நீங்கள் அந்த டைமில் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேண்டாம். இது நீங்கள் ஏர்ன் பண்ணணும். எப்படியுமே இந்த பார்ட்னர்ஷிப்குள்ளே போகும்போது, கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கெரியர் என்பது அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. முக்கியமாக நான் பெண் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பவுண்ட்ரியை மெயின்டைன் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறதே எமோஷ்னலாக அட்டாச் ஆகி அவங்களோட செல்ஃபை லாஸ் பண்ணுறதுனால தான் பல விஷயங்கள் இங்கே லாஸ் ஆகுது. ஸோ பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பவுண்ட்ரிஸ் எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும். அது பெற்றோர்களும் சொல்லி வளர்க்கணும் அவங்கள. பெண் பிள்ளைகள் எவ்வளோ தான் எமோஷ்னலாக நீங்கள் அட்டாச் ஆனாலும் ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா பயாலஜிக்கல் சிஸ்டம் பெண்களுக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக இந்த பெற்றோர்கள் ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுடைய வேல்யூஸ் என்ன, ஃபேமிலி வேல்யூஸ் என்ன, பெண்களுக்கு சப்போர்ட் ரொம்ப தேவை. இந்த ப்ரெக்னன்சி டைமில் சப்போர்ட் தேவை. ஆஃப்டர் மேரேஜ் எந்த பார்ட்னரோட பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தாவது அது கிடைக்குமா? லவ்வில் என்டர் ஆனால் எவ்வளவு முக்கியம் பேரண்டல் சப்போர்ட். ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் எமோஷ்னலாக அட்டாச் ஆகும்போது கேர் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க அப்படின்னா அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் கமிட்மெண்ட்க்கு அவங்க கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். கமிட்மெண்ட்னால் லாங் டைம் அவங்க உங்கள் கூட ட்ராவல் பண்ண ரெடியா? இல்லை அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா தே வில் பார்ட் அவே அண்ட் கோ. இப்போது ஒரு படத்தை வச்சு மட்டும் ஒரு டெசிஷனுக்கு வர முடியாது. இப்போ பெண்கள் எமோஷ்னலாக அட்டாச் ஆகி அவங்க ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸ்குள்ளெல்லாம் போகிறாங்க இல்லையா? பயாலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும்போது சப்போஸ் அந்த பார்ட்னர் அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு எவ்வளவோ பேர் கைவிட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இதை எடுத்துக்கோங்க. பெற்றோர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன், நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ இது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு எனக்கு நான் எல்லா படத்தை பற்றியும்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஒரு சிலது மட்டும் நான் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருமே எமோஷனல் சப்போர்ட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஒரு சில சமயத்தில் ஒருத்தர் எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் லைஃப் பார்ட்னராக அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு அவங்க சரியான பர்சனான்னு தேர்ந்தெடுக்காமல், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சப்போர்ட் இல்லாமல், டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு சீரியஸ் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட சஜஷன். இது எல்லாரையுமே பாதிக்கும். ஒரு பெண்ணுன்றவங்க அந்த ஃபேமிலியோடைய ரெஸ்பெக்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கணும்.
அந்த ரெஸ்பெக்ட் சிஸ்டம் பாதிக்க போகுது, சோஷியல் சிஸ்டம் பாதிக்க போகுது, ரெப்யூட்டேஷன் பாதிக்க போகுது அப்படிங்கிறத அவங்க உணரணும். அப்புறம் பெற்றோர்கள் வந்து இந்த எமோஷனல் பாண்டிங் க்ரியேட் பண்ணணும். இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ஒரு பெண் பிள்ளைகள் 13 வயசு வந்துட்டாலே இதை பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் சொல்கிறத விட ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் அப்ரோச் கொடுங்க. நீ இதை படித்து தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து பேரண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறனால தான் பசங்க வந்து வேறு யாரோ எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகிடுறாங்க ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் இருக்கும்போது. அப்புறம் கூடவே வளர்கிறவங்க கூடயும் எமோஷ்னலாக அட்டாச் ஆகுறாங்க சில பேர். முக்கால்வாசி சொந்தங்களில் திருமணம் ஆகிறது, இது என்னுடைய கருத்து தான். இந்த மேல் பார்ட்னர் வந்து ஹை வேல்யூவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சொந்தத்தில் கல்யாணம் ஆகும். ஆனால் ஃபீமேல் பார்ட்னர்ஸ் வந்து ஹை வேல்யூ மேல் பர்சன்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. சொந்தத்தில் கல்யாணம் மேஜராக அப்படி தான் இருக்கும். ஒரு சில கேசஸ்லாம் மாறலாம், சரிங்களா? சப்போஸ் ஹை வேல்யூ இல்லாமல் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுன்றதுக்காகவே வேணும்னே லவ் பண்ணி வெளியே போகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேல்யூ வந்து பிடிக்காமல் இருக்கலாம், சரிங்களா? அதனால் ஒரு பெண் வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ், பெண்ணோ ஆனோ, நான் இந்த பர்டிகுலராக இந்த டியூட் ஃபிலிம் அப்படின்றத எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தர் ரிஜெக்ஷன் அண்ட் லவ் பிரேக்கப்பில் இருக்கும்போது இன்னொருத்தர் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரிஜெக்ஷன் ஃபீலிங்கில் இருக்கிறனால அக்செப்டன்ஸ் கொடுக்க முடியல. இவங்க அகைன் ரிஜெக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. ரிஜெக்ஷன் சைக்கிள் தான் நான் நிறைய பார்க்குறேன் இதில். இந்த ரிஜெக்ஷனுக்குள்ளே இருக்கும்போது இன்னொருத்தர் எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கும்போது அவங்க கூட அட்டாச் ஆகி லைஃப் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதுவே இந்த ஒரு பெண்ணோ இந்த ஆணோ கவுன்சிலிங்குள்ளே போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திஸ் இஸ் நாட் யுவர் ஏஜ். நீங்கள் எஜுகேஷனை முடிங்க, கெரியரை முடிங்க. அப்போ வந்து காலங்கள் மாறலாம், மனசு மாறலாம். கவுன்சிலிங் ஏன் போகணும், ஏன் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இதுதான் அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் பற்றிய விழிப்புணர்வை பேரண்ட்ஸும் ஏற்படுத்துங்க. ஒரு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகலையா கவுன்சிலிங் போகணும் அப்படிங்கிறத இனிமேல்ட்டு நான் என்கிட்ட வரணும்னு சொல்லலைங்க. இது வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய அப்ஜெக்டிவ், இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ். நிறைய பேர் எவ்வளோ ட்ராப்பில் போய் மாட்டுறாங்க. ஒரு சாதாரண ஒரு எமோஷனல் அட்வைஸ் கொடுத்துருந்தாலே அது இவ்வளோ தூரம் போய் பயாலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் போகாது. எல்லா இடத்துலையுமே எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்காது. இப்போ சப்போஸ் லவ் மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டா என்ன பண்ண போகிறீங்க? அது கல்யாணத்தில் போய் ரிஜெக்ட் ஆகும் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸால். அப்போ எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க ப்ராப்ளம்ஸை? ஸோ எப்போவுமே எதுவுமே ஒரு கமிட்மெண்ட், கல்யாணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ்குள்ளேயே டச் ஆகணும். அதுதான் என்னுடைய சஜஷன். இப்போ நிறைய கல்ச்சர் மாறிடுச்சு, லிவிங் டுகெதர் அப்படி இப்படின்லாம். அதை பற்றி நான் பேசுகிறேன். அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. கவலைப்படுறவங்களுக்கு நான் சொல்ல வரேன். கல்ச்சர் பற்றி, சொசைட்டி பற்றி கவலைப்படுறவங்க அவங்களுடைய பர்சனல் பயாலஜிக்கல் சிஸ்டம் பற்றி கவலைப்படுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் சொசைட்டி கல்ச்சரை கூட அதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு மரியாதைக்குரிய விஷயம். பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு மரியாதைக்குரிய விஷயம் வந்து அவங்க கொடுக்குற கமிட்மெண்ட் அண்ட் மேரேஜ் தான். வெறும் எமோஷ்னல் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு எவ்வளவோ பேர் கழட்டி விட்டுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. இதே பெண்களுமே வந்து சொசைட்டியை இது பண்ணிட்டு அவங்களும் எமோஷ்னல் சப்போர்ட்குள்ளே இருந்துட்டு பிரேக்கப் ஆகிட்டு பேரண்ட்ஸ் தான் முக்கியம், மேரேஜ் தான் முக்கியம்னு போகிறவங்களும் இருக்காங்க. அதனால் எப்போவுமே அன்சர்டன்டிஸ் ஆர் தேர். ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா உடனே வந்து அப்செட் ஆகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லோவாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஸ்கூலில் ஒருத்தவங்க, காலேஜில் ஒருத்தவங்கலாம் இப்போ நிறைய பேரை மீட் பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. எது லவ், எது கேர், யார் கடைசி வரைக்கும் போகிறாங்க, யார் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இப்போ டெல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் இதுக்குன்னே கொண்டு வராங்க, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பற்றி. எது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்? ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய வாஸ்ட் மீட்டிங் நடக்குது, நிறைய ப்ரப்போசல்ஸ் இருக்குது. யார் உண்மையானவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகி மேரேஜ் ஆகியும் எல்லாம் பிரேக்கப்பும் ஆகுது. ஸோ எது செட்டரிங்க? எதுக்காக நீங்கள் வந்து டிஸப்பாயிண்ட் ஆகணும்? ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பராக ஃபேமிலி கூட ஃபஸ்ட்டு இந்த படிப்புன்றதை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த குழந்தைக்கும்
பேரண்ட்ஸ்க்கும் பாண்டிங் வந்துருச்சுனாலே எந்தவித தவறுகளுமே எங்கேயுமே நடக்க போகிறது இல்லை. அப்புறம் சொசைட்டி கல்ச்சர் ப்ராப்பராக போகும். சப்போஸ் அப்படி இருந்துமே யாராவது இந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு வேண்டாம் பிடிக்கலைன்னு பர்டிகுலராக பெண் பிள்ளைகள் சொல்கிறாங்கன்னா அவங்கள அட்ரஸ் பண்ணுங்கள் ப்ராப்பராக. என்ன ப்ராப்ளம்னு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், சரிங்களா? ஆனால் அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் மட்டும் இஷ்டம் இல்லை, இன்னொரு பார்ட்னருமே அதுக்கு சப்போர்ட் இல்லைன்னா அவங்க கவுன்சிலிங் அனுப்புங்க. கவுன்சிலிங் அனுப்பி என்ன ப்ராப்ளம் சொல்லி அவங்கள சார்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் மேரேஜ்குள்ளே அனுப்புங்க. ஏன்னா நம்ம எல்லா கேசஸையுமே பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஒரு சைக்காலஜி அப்படின்னா இந்த பெண்கள் விருப்பம் இல்லாமல் சில பேரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் இந்த பேரண்ட்டாக இருந்து சொசைட்டி முக்கியம் கல்ச்சர் முக்கியம்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி அங்கேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியும் அவங்க யூஸ் இல்லைன்னா அது அவங்களுக்கு ஒரு டார்ச்சராக ஆகிடும். மென்டல் டார்ச்சர், செக்ஷுவல் டார்ச்சர், அப்யூசிவ் எதமோ வார்த்தைகள் போயிடும். அப்போ இவங்க ஏதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த மாப்பிள்ளை அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜெயில் வரைக்கும் எல்லாம் போக வேண்டி வரும். அதுக்கு ரீசனும் ப்ராப்பராக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பேர் போயிடும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுமண தமிழில் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு விருப்பம் இருக்கா, தாலி கட்டிட்டவங்களுக்காக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி ப்ராப்ளமில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு சில கேசஸில் இந்த மாதிரி பெண்கள் கோஆப்ரேட் பண்ணாமல் 6 monthsோ 1 yearோ வெயிட் பண்ணி டைவர்ஸும் ஆகியிருக்கு. ஸோ அதுவும் நடக்குது இப்போ நிறைய. ஏன்னா பெற்றோர்கள் சொன்னால் கேட்குறது இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் எனக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லாமல் இங்கே யாரையும் வந்து கம்பல் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயத்திற்கும். ஸோ இந்த தாலி அப்படிங்கிற சென்டிமெண்ட்டை சப்போர்ட் பண்ண வரவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மனசு பார்க்காம பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லேண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் எத்தனை பேர் கல்யாணம் ஆன பிறகு அந்த பெண்கள் வீட்டிலேருந்து டவுரி கேட்டு அந்த பெண்ணை வாழ விடாமல் பண்ணுறீங்க? தனியாக போகணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வாழ விடாமல் பண்ணுறீங்க. அப்போ தாலி முக்கியம் இல்லையா? அதை கேளுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எத்தனை பேர் அவங்க கணவர்களை பிரிஞ்சு இருக்காங்க, அப்போ அந்த தாலிக்கு வேல்யூ இல்லையா? நான் வந்து இது ஒரு சொசைட்டி, பெண்கள் சப்போர்ட், சேஃப்டி சிஸ்டம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன், சரிங்களா? கேஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக போடலை. ஆஸ் அ ஹியூமனாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் போட போகிறேன். இனி வரும் பதிவுகள்லேயும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ், மைண்டு, ஹார்ட்டு, அஃபேர்ஸ் அதை பற்றி எல்லாமும் போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் நான் லைவ் ஏதாவது வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு என்னால் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அத்தனை பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, கன்க்ளூஷனாக ஒரு ரிஜெக்ஷன் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன், நன்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஒரு ரிஜெக்ஷன் நடந்ததா, அதுக்கும் நன்றி சொல்லுங்கள். ஒருத்தவங்க உங்களை வேல்யூ பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்புறமா ரிஜெக்ட் பண்ணுங்கள். ஒருத்தவங்க உங்களை வேல்யூ பண்ணுறாங்க, நீங்கள் அதை அப்படியே தள்ளி விடுறீங்க, சரிங்களா? நீங்கள் தான் ரிஜெக்ஷன் பண்ணுறீங்க. ரிஜெக்ஷன் பண்ணாலும் ரிஜெக்ஷன் பண்ணால் அவங்க அதை வந்து டிப்ரெஷனாக எடுத்துக்காமல் நன்றி சொல்லுங்கள். நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது. ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆகுதுன்னா ஏதோ நல்லதுக்காக நடந்ததுன்னு நம்ம முதல்ல நம்புங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். இந்த தேங்க்ஸ் சொல்லும் போது இந்த டிப்ரெஷன்றது அப்படியே பாசிட்டிவாக க்ரியேட் ஆகும். ஓகே, இன்றைக்கி ரிஜெக்ஷன் ஆனதுக்கு தேங்க்ஸ், நம்ம ஏதோ கற்றுக்க வேண்டியிருக்கு, ஏதோ ரியலைசேஷன் தேவைப்படுது இதில் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. சாரி சொல்லுங்கள், ஃபர்கிவ் பண்ணுங்கள், அதுதான் சொல்ல வராங்க. லெட் கோ பண்ணுங்கள். கையை மீறி போயிடுச்சா, ரிஜெக்ட் ஆகி கையை மீறி போயிடுச்சா, கிடைக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள். அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ரிஜெக்ஷன் பேட்டர்ன்லேயே தான் உட்காந்துருக்கீங்க. உங்களை வந்து வேல்யூ பண்ணி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அது ஒரு யூனிவர்ஸ் கொடுக்குற கிஃப்ட். அந்த ரிஜெக்ட் பண்ண நான் கவலையில் தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க அந்த நெகட்டிவிட்டியை. உங்களை பாசிட்டிவாக நோக்கி யார் வராங்களோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க லைஃப் லாங்காக உங்களுக்கு வந்து கேரி பண்ண முடியுமாங்கிறத பாருங்கள். முக்கியமாக யாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களா, அங்கே போயிட்டு பிரச்சனை பண்ணாதீங்க தயவுசெய்து. இதுதான் நான் லாஸ்ட்டாக சொல்ல வரேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்கு போட்டு காமிங்க. நான் இன்னும் கவுன்சிலிங் டீனேஜர்ஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் கிளாஸஸ் எடுக்கலாமான்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு அதை லான்ச் பண்ணுவேன். தேங்க்யூ.